தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா, பாட்டு ஒரு கேஸுக்கு வந்து அதாவது ஒரு லிக்யூட் கேஸுக்கு வந்து ரூ. 90 வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா, கவர்மெண்ட்டோட கஜானாவை நிரப்புறதுக்கு. அதே மாதிரி ஒரு பியர் கேஸுக்கு வந்து ₹20 வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டோட கஜானா வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ நம்ம ChatGPT படி நம்ம டேட்டாஸை பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து 1,60,000 கேஸ் மீன்ஸ் லிக்விட் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 90,000 பியர் அந்த கேஸ் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 1,44,00,000 ப்ளஸ் 18,00,000 ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 1,62,00,000 வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் ஆகும். தட் மீன்ஸ் ₹90 ப்ளஸ் ₹20 அந்த கணக்குப்படி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துலேயே நல்ல பல லட்சம் கோடிகள் வந்து மீன்ஸ் 30 கோடி கிட்ட வந்து வரும். 30 கோடி அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ கோடி? 1 கோடினா 365 கோடிகள். மீன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 கோடி கிட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஒரு வருஷத்துக்கு. இதே 5 வருஷம் பார்த்தோம்னா 5×35 அப்போ 35,000 கோடி. 35,000 3,500 கோடி அதுக்கு மேலே வந்து வரும். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு கஜானா வந்து ஃபில் பண்ணலாம்னு கவர்மெண்ட் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து பொதுமக்கள் எப்படி நினைப்பாங்க? இது வந்து பொதுமக்கள் காசை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறது வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு வந்து ₹10ன்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டிலுக்கு ₹10 பார்த்தீங்கன்னா இப்போ ₹150 பாட்டில் வந்து ₹160. அதை வந்து அந்த ₹10 நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ₹10 கொடுத்துருவாங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இங்கே சத்தமாக இருக்கனால என்னால் வந்து கரெக்டாக வந்து